வணக்கம் நண்பர்களே, என் பேர் சுரேந்தர். நான் ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயுமே ஒரு வெப் பேஜோட லிங்க் ஷேர் பண்ணேன். அதில் எல்லாருமே கிளிக் பண்ணி ஆர்வத்தோடு உங்களோட ரேங்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஒரு 2000 பேர்கிட்ட நம்ம வெப்சைட்டில் அவங்களோட ரேங்க் செக் பண்ணாங்க. அந்த சாம்பிள் டேட்டாவை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு கரெக்டான கட் ஆஃப் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு 99% இந்த கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா 10,100 பேர் தேர்வு எழுதியிருக்காங்கன்னு நியூஸ் பேப்பர்லேயே வந்துச்சு. எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த 10,100ஐயும் நம்மளோட சாம்பிள் டேட்டா இதையும் வச்சு ஏஐ அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம கரெக்டான கட் ஆஃப் பார்ப்போம் இந்த வீடியோவில். ஒரு கணிப்பின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு 30% பேர் தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயில் ஆகிருப்பாங்க. மிச்சம் ஒரு 7,070 பேர் தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைஞ்சு அவங்க போட்டிக்குள்ளே வராங்க. இப்போ நம்மளோட சாம்பிள் டேட்டாவும் நம்ம சாம்பிள் டேட்டாக்குள்ளே பதியாதவங்களும் கம்பேர் பண்ணும்போது, அதாவது நம்ம சாம்பிள் டேட்டாவில் ஒரு ஆள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியே இருக்கிற 4 பேர்த்துக்கு சமம். அதாவது அந்த 10,100ல் 4 பேர்த்துக்கு சமம் நம்ம சாம்பிள் டேட்டாவில் இருக்கிற ஒரு பர்சன். பார்த்திங்கன்னா ஜாதி வாரியாக எவ்வளோ பேர் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த 7,070 பேரில், அதாவது தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 70% பேரில் எஸ்டியில் 89 பேர் இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏல பார்த்திங்கன்னா 185 பேர் இருப்பாங்க. அதுக்கடுத்து பிசிஎம் அதில் பார்த்திங்கன்னா 189 பேர் இருப்பாங்க. எஸ்சியில் 1,487 பேர் இருப்பாங்க. எம்பிசியில் 2,416 பேரும், பிசியில் 2,704 பேரும் இருப்பாங்க. பிசியில் தான் இருக்கிறதுலே அதிகமான நபர்கள் இருக்காங்க. அடுத்து நம்ம ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக எவ்வளோ கட் ஆஃப் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ எல்லா கம்யூனிட்டிலையுமே எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்புறம் டிசேபிள்டு பீப்புள் நம்ம எடுத்துக்கல கணக்கில். ஏன்னா சாம்பிள் டேட்டாலையும் குறைவாக இருக்குது. ரெண்டாவது ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலையும் அவங்கெல்லாம் ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களெலாம் நம்ம இந்த கருத்து கணிப்பில் ஒரு கணக்கில் எடுத்துக்க வேணாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்டி பிரிவு. எஸ்டி பிரிவில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 19 வேக்கன்சியும் பிஎஸ்டிஎம்மில் 4 வேக்கன்சியும் இருக்குது, அதாவது வேக்கன்சி. அதுக்கடுத்து கட் ஆஃப் பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க 65 68க்குள்ளே வரும். 8க்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்து நீங்கள் இந்த பிரிவில் வருவீங்க. பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா 68 73 வரையும் எஸ்டி பிரிவில் வருவீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ பிரிவு. எஸ்சிஏ பிரிவில் ஜென்ரலில் 28 வேக்கன்சியும் பிஎஸ்டிஎம்மில் 10 வேக்கன்சியும் இருக்குது. இதில் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா 69 71 மார்க்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களில் வருவீங்க. பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க ஜென்ரலில் 73 81 மார்க் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலில் வருவீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிசிஎம் பிரிவில் ஜென்ரலில் 35 வேக்கன்சியும் பிஎஸ்டிஎம்மில் 9 வேக்கன்சியும் இருக்குது. நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா 64 68 மார்க்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அந்த கட் ஆஃபில் வருவீங்க. ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க 71 80க்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா ஜென்ரலில் பிசிஎம்க்குள்ளே வருவீங்க. அடுத்து எஸ்சி பிரிவு. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சியில் ஜென்ரலில் 192ம் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்கள 39 வேக்கன்சியும் இருக்குது. இதில் நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா 70 மார்க்கில் 73 மார்க்கில் வச்சுருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்குள்ளே வருவீங்க. அப்படி இல்லை அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா 73 82க்குள்ளே எஸ்சி பிரிவில் வருவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி. இதில் ஜென்ரலில் 197 வேக்கன்சியும் பிஎஸ்டிஎம்மில் 53 வேக்கன்சியும் இருக்குது. பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா 76 77 அந்த கட் ஆஃபில் வருவீங்க. பிஎஸ்டிஎம் இல்லை ஆனால் எம்பிசி டிஎன்சியில் இருக்கீங்கன்னா 77 82க்குள்ளே பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க வருவீங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி பிரிவு. தமிழ்நாட்டிலே மிக கடுமையான போட்டி இருக்கிற ஒரே பிரிவு பிசி பிரிவு தான். இந்த பிசி பிரிவில் தான் வந்து நிறைய பேர் அதிகமான மார்க்கெலாம் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அதாவது டாப் ரேங்க் மார்க்கெலாம் வந்து இந்த பிரிவில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 262 வேகன்சியும், பிஎஸ்டிஎம்முக்கு 69 வேகன்சியும் இருக்குது. பிஎஸ்டிஎம் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 75லேருந்து 77 வச்சுருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் கட் ஆஃப்குள்ளே வருவீங்க. பிசிலேயே ஜென்ரல் பார்த்திங்கன்னா 78லேருந்து 83 வரையும் வச்சுருந்தீங்கன்னா பிசியோட ஜென்ரல் கட் ஆஃப்குள்ளே வருவீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி. இதில் தான் வந்து இந்த கம்யூனிட்டி சாராதவங்களும் வருவாங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லேயே டாப் மார்க் ஹோல்டு பண்ணியிருக்கவங்களுமே இதில் தான் வருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 308 வேகன்சியும் ஜென்ரலில், பிஎஸ்டிஎம்மில் 81 இருக்குது. பிஎஸ்டிஎம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 80லேருந்து 83 வச்சுருந்தீங்கன்னா இந்த ஜென்ரல் பிரிவில் பிஎஸ்டிஎம் கட் ஆஃப்குள்ளே வருவீங்க. 83லேருந்து 95க்குள்ளே இவங்க தான் வந்து தமிழ்நாட்டிலே ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப டாப் ரேங்க், டாப் மார்க்கில் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து 83லேருந்து 95க்குள்ளே இந்த கட் ஆஃபில் தான் வரும். அதிகப்படியான மார்க்குமே இந்த ஜென்ரல் கட் ஆஃப் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து 95% ரொம்ப துல்லியமாக இருக்கும். எல்லா எக்ஸாம் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வாழ்த்துக்கள். எப்போயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக நடக்கும். தேங்க்யூ.